தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விஜய் இவர்களாம் என்ன அரசியல் அனுபவம் இருக்கு, ஆனால் சிஎம் ஆன ஆசை மட்டும் இருக்கு. வந்தால் எல்லாரும் ஏற்றுப்பாங்களா? ஒரு சீட்டை ஜெயிக்க முடியுமா அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ டிவிக்கே வச்சு தான் தமிழ்நாடு அரசியலே ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இதில் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். செல்வ பெருந்தகை, காங்கிரஸோட முக்கியமான முகம், தலைவர், மாநில தலைவர். இவர் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாருங்க. ஆனால் முகத்தில் அந்த பழைய சந்தோஷம் இருக்குல்ல, அதை பெருசாக என்னால் பார்க்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் மீட் அண்ணந்து பார்த்துருக்கோம். அப்போ அதில் இருக்க புத்துயிர் இதில் பெருசாக அவர்கிட்ட இல்லைன்றதான் லிட்டலாக தெரிஞ்சுது. என்னென்ன சொன்னாப்புலனா, 2 அமைச்சர் ஒரு ராஜ்யசபா எம்பின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. டிவிக்கே கூட காங்கிரஸ் கூட்டணியில் போச்சுல, அதோட ஒரு பிரதிபலனை வச்சுக்கோங்களேன். ஆனால் தலைமைகள் தான் இனிமேல் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ பேசியிருக்காங்க. இன்னும் டிவிக்கே அஷ்யூர் பண்ணல இதை நான் கொடுத்தே தீர்வுன்ட்டு. காங்கிரஸ் தலைமையும் இதுதான் வேணுன்ற மாதிரி அஷ்யூர் பண்ணல. ஆனால் டாக் மட்டும் இப்போ இருக்கிறதா அவரே ஓப்பன் பண்ணியிருக்காரு. எந்த கூட்டணியில் இருந்தாலும் நமக்கு ஹாப்பி தான்ப்பா அப்படின்ற பதிலையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா செய்தியாளர் கேட்டாங்க, சார் முதல்ல திமுக கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ தாவேகா கூட்டணி, எது சார் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஸ்லைட்டாக ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இதில் இருந்தால் என்னப்பா எல்லாமே ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஒரு கட்சி தலைவராக எனக்கு இது சந்தோஷம் தான், கூட்டணியில் இருக்கோல, ஓகே எனக்கு சந்தோஷம் தானே அண்ணன் பேசியிருக்காருங்க. ஓகே, அடுத்து இந்திய கம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள், இவர் என்னென்ன சொல்கிறாரு, தமிழகத்தை மாதிரியே மற்ற மாநிலங்கள்லேயும் இந்தியா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுருக்கதா சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு விரிசல்லாம் கிடையாது, ஒரு பெரிய சர்க்கிளை சந்திச்சிட்டாங்க இந்தியா கூட்டணி. பாஜக நினச்சதை விட அதிகமாக இந்தியா கூட்டணி விழுந்துக்கிட்டு இருக்கு, அதான் உண்மை. இதுதான் அவர் எங்கேயும் சொல்கிறாப்புல. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபட்டுச்சுல, அதை மைண்டில் வச்சு சொல்கிறாரு. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த நிலைமை தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனை செஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துட்டதா அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் தவறு எங்கே நடக்குதுன்னு அவங்க கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று தோணு, ஓப்பனாக சொல்லட்டுமா, இதே கரிசனை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சார்ந்து அவங்க இயக்கத்தை மேலே கொண்டு வரது சார்ந்தும் இருந்துருந்துச்சு அப்படின்னா எதுக்காக இன்னும் அவங்கள பெருசாக வர முடியல? எனக்கு உள்ளார்ந்து தோணுன விஷயம். ஏன்னா காங்கிரஸ் சார்ந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம சைடில் எதுக்காக பெருசாக வர முடியாமல் இருக்குன்ற விஷயத்தையும் கன்சிடர் பண்ண நினைக்கிறவள் தான். ஏன்னா நல்லக்கண்ண ஐயா அவர்கள் இருக்காங்களே, அவர் மேலே இருக்க அந்தளவுக்கு பெரும் மரியாதை காரணமாக தான் யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, டிடிவி தினகரன் அண்ணன் ப்ரெஸ் பீப்பிளை கையாளுற விதமே தனி அழகு. நீங்கள் பயங்கரமாக அதை ரசிக்கலாம், அப்படி ஹேண்டில் பண்ணுவாப்புல. அவர் எப்போ ஏற்பட்ட அரசியல் கலைவரத்துக்கு மத்தியில் ஒரு ஹீரோவாக இருக்காருனாக்கா அது எப்படி இருக்கும்? நடந்துக்கிட்டு இருக்கே அவரோட அமமுக இருக்குல்ல, அது சார்ந்த காமராஜன் ஒரு எம்எல்ஏ, அவரை சுற்றி நடந்த விஷயங்கள் ஐயோ போன வீடியோல பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நீங்கள். இப்போ அதை தொடர்ச்சி உங்களுக்கு சொல்லிடுறேன். டிடிவி அண்ணன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, விஜய் நீங்கள் பெரிய ஹீரோவாக இருந்திருக்கலாம், 108 சீட்ஸை கூட ஜெயிச்சிருக்கலாம். நான் 30 வருஷம், எப்படி அண்ணன் சொல்கிறது, 30 வருஷம் பல கவர்மெண்ட்ஸை பார்த்தவன், பல முதலமைச்சர்களை பார்த்தவர், தாக்குதல்கள் நிறைய பார்த்துருக்கேன், அவ்வளோ ரைடை பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்ட ஆள் நான் இல்லைன்னு அப்படி பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் மேலே என்ன ஆதங்கமோ தெரியலங்க டிடிவி அவர்களுக்கு. அவர் கொடுக்குற ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கண்டமணி தாக்கி பேசுகிறாப்புல, அதான் இங்கேயும் பார்க்க முடியுது. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, ஆதரவு தர்றதுக்கு நீங்கள் என்ன என் மாமனா மச்சானா, இது போல வார்த்தைகள் வேறு. திமுக தீய சக்தின்னு டிவிக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே, இவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க. டிவிக்கு அவ்வளோ தூரம் பயங்கரமான சக்தி மாதிரிலாம் போயிட்டாங்க, ஒரு பேரழிவு சக்தியாக மாறி இருக்காங்க. இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்னொரு 30 வருஷம் பின்னோக்கி போடுன்னு சொல்லியிருக்காருங்க. இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுதா, பின்னோக்கி போடுன்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் அந்த வீடியோ மேட்ரு, அந்த காமராஜ் அவர்கள் சைன் போகிற மாதிரி வீடியோ டிவிகே சைடில் வெளியிடப்படுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீடியோ பற்றி கேட்குறப்ப என்ன சொன்னார், ஏப்பா அது ஏஐ வீடியோ கூட இருக்கலாம், இவங்களும் எடிட் பண்ணி வச்சுருக்கலாம், யாருக்கு தெரியும், அந்த வீடியோ எடுத்தது யார், அந்த நபர் சார்ந்த சொன்னால உண்மை புரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலை வெளியிட முடியுமானா கேட்டிருக்காப்புல. அண்ட் அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப என்ன நம்ம சொல்கிறாரு, தாவேக்கா ஒரு அழிவு சக்தின்னு சொல்லியிருக்காரு. திமுகவை தாவேக்கா தீய சக்தின்னுச்சு, ஆனால் தாவேக்காவை அமமுக அழிவு சக்தின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பேர் இருக்குது, ஆனால் மாற்று கட்சி தலைவர்கள்லாம் அந்தந்த ஒரு கட்சிகளுக்கு வைக்கிற பேர் இருக்குல்ல, புனை பேர் பட்ட பேர்லாம் அது வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் சக்தி சக்தி சக்தின்னு முடிஞ்சுக்கிட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் காமராஜ் அவர்கள் அமமுக எம்எல்ஏ, இவரை சுற்றி தான் இவ்வளோ கலைபுரம். இவர் என்னென்ன சொன்னார், அண்ணன் டிடிவி இவ்வளோ பேர் வந்து பேட்டி எடுக்கிறீங்களப்பா இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து, இதே மாதிரி ஒரே ஒரு பேட்டி விஜய் அவர்கள்கிட்ட உங்களை எடுக்க முடியுமா கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் விஜய் அவர்களை பிடிச்சி ஒரு பேட்டி எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் பதவி விலகிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்காப்புல. யோசிச்சு பாருங்க, நாளை பின்ன விஜய் அவர்கள் ப்ரெஸ் பீப்பில் சந்திச்சிட்டார் அப்படின்னா சொன்னதை செஞ்சிருவாங்களா? ஏற்கனவே சில பேர் இதே போல் டிவிக்கு எவ்வளோ சீட்ஸாக ஜெயிக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னென்ன பேக்லாஷை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அதுவே இன்னும் முடியல, அதுக்குள்ளே அண்ணன் இது போல் வார்த்தையில பயன்படுத்திருக்காப்புல. விஜய் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டாருன்னா நான் பதவி விலகிடுறேன் அப்படின்ட்டு. எதுக்காக தாவேக்கா எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க, திமுக தீய சக்தின்றாங்க, அவங்க கூட்டணி கட்சிகள் சார்ந்தே பேசுகிறாங்க. அவங்க நிலைப்பாடே மாறிடுச்சுலப்பா, தாவேக்கா நிலைப்பாடு. தீய சக்தின்னு சொல்கிறவங்க கிட்டேயே ஆதரவு கேட்குறாங்கன்னா தாவேக்காவை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த காலத்தில் தாவேக்கா சார்ந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிற விமர்சனங்களை காட்டிடும் அமமுக விமர்சனம் துண்டா தெரியுது. கவனிச்சிங்களா? அதுக்கு காரணம் டிவிக்கே போயிட்டு அமமுக ஆதரவு இருக்குன்னு ஆளுநர்கிட்ட தெரிவிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே மாட்டினாங்க. அதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க இந்த மீம் தான் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரே ஒரு அமமுக எம்எல்ஏ தான் டோட்டல் தாவேக்காவும் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி இந்த மீம் டெம்ப்ளேட்டை பல பேரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, காமராஜரோட பேஸ் பண்ணி. ஓகே ரைட்டு. முகுல் ரோஹத்கி முன்னாள் அட்டர்னி ஜெனரல், சட்டத்தை பற்றி இவர் கரைச்சி குடிச்சவரில், அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப அவர் என்ன சொல்கிறாப்புல, ஆளுநர் முதல் நாள் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கணும். முதலாவது மீட் பண்ணால போய் விஜய் அவர்கள், அப்போ அவராக கூப்பிட்டுக்கணும் ஃபார்முலா ஆளுநர். இப்போ நடந்தது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. சும்மா இவ்வளோ நாட்கள் காத்திருக்க செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். பெரும்பான்மை இல்லாதது ஒரு பொருட்டே கிடையாது. 10 சீட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட சட்டப்பேரவையில் தான் அதை அவங்க ப்ரூவ் பண்ணணும். அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் அது எல்லாத்தையுமே அவங்க மெஜாரிட்டியாக ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் சட்டமாக சொல்லுதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நரசிம்மராவ் இருக்கார்ல, அவரோட அரசு ஒரு முறை அமைஞ்சது பாருங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக. அது போல் நீங்கள் அரசு அமைச்சு அந்த மைனாரிட்டி அரசை வச்சு நீங்கள் நீண்ட காலம் ஆட்சி புரிஞ்ச விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. நரசிம்மராவ் அரசு தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. புதுசாக தேர்தலோ இல்லைனா குடியரசுத் தலைவர் ஆட்சியவோ மக்கள் விரும்ப மாட்டாங்க. எந்த மாநில மக்களை விரும்ப மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களை விரும்ப மாட்டாங்க. மக்கள் வழங்கின தீர்ப்பு இருக்குல்ல, இது எதுக்காக நீங்கள் தாமதப்படுத்தி இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த சிக்கலாக மாற்றிக்கிட்டு இருக்கணும், ஆளுநர் பண்ணது சரி கிடையாதுன்னு இந்த மனுஷன் பயங்கரமாக பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் எல் முருகன் அவர்கள், அவர் அவசரமாக ஏர்போர்ட்டு போயிட்டு இருக்காரு. அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க ஃபுல்லாக ப்ரெஸ் பீப்புள். கேட்குறாங்க, என்ன சார் இது போல் நடக்குதே, இல்லை பாஜக கேட்குறாங்களே இந்த அளவுக்கு தாமதத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி அமைகிறதுல எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டு. பாஜக மாநில தலைவர் நயினார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லிட்டார் இல்லைப்பா, அதுக்கு பிற்பாடு எதுக்கு சும்மா தேவையில்லாமல் எங்கள் கட்சியவே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டு இருந்துட்டாருங்க. இதே மாதிரி தான் தமிழ் சார்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க, எதுக்கு எல்லாத்துக்கும் எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதே சாயில் தான் ஆனனோட இந்த பேச்சையும் நாம் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து திமுக எம்பி வில்சன், இவர் இப்போ என்னென்ன சொல்கிறாரு, மாற்றத்தை கொண்டு வரேன்னு விஜய் சொன்னாருப்பா, எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது என்ன மாற்றம்னு. அதாவது குதிரை பேர முயற்சி இது மாதிரி நான் வரலாற்றில் பார்த்ததே இல்லை, அரசியல் வரலாற்றில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெரிய மாற்றமாக தெரியுது. பதவியேற்புக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு குதிரை பேரம்னா நீங்கள்லாம் பதவியேற்ற பிற்பாடுன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ரைட்டு. மேற்கு வங்கம், அடுத்து அந்த பாலிடிக்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோமே. நான் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு மமதா பானர்ஜி அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. ஆளுநர் ரவி என்ன பண்ணிட்டாரு, டிஸ்மிஸ் பண்ணி விட்டார். அந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி விட்டார். ஏன்னா ஜனநாயக தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்குல்ல, அதனால் கிளம்புங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கணும், பதவியேற்பு, புதிய முதலமைச்சர் நடந்துருச்சிங்க. சுவேந்த அதிகாரி இருக்கார்ல, அவர் தான் மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர். இனிமே மேற்கு வங்கத்தை ஆள போகிறது அவர் தான். பதவி பிரமாணம் செய்கிற நிகழ்வு பயங்கரமாக நடந்துச்சு, செம்ம செலிப்ரேஷனு. ஆளுநர் ரவி இருக்கார்ல, இவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருந்தார். இந்த ஃபெஸ்டிவல் இது ஒரு பதவி பிரமாண நிகழ்ச்சியாக சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஃபெஸ்டிவல் மட்டும் தான் பண்ணாங்க. பிகாஸ் மேற்கு வங்கத்தில் பாஜக கால் ஊன்றணும் அப்படின்றது அவங்களோட நீண்ட நாள் கனவு. அது நிறைவேறி இருக்குல்ல, அதை சாதாரண விழாவை பார்ப்பாங்க, பண்டிகையாக கொண்டாடுவாங்க. அதான் இங்கே நடந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இன்னொரு பக்கம் பிரதமர் மோடின்னு பெருந்தலைகள்லாம் வந்துட்டாங்க பதவியேற்பு விழாக்கு. அந்த விழாவில் மோடி அவர்கள் ஒரு விஷயம் பண்ணாருங்க. மேடையில் இருந்தபடியே அங்கே கூடியிருந்த மக்கள் இருக்காங்களே, அவங்கள பார்த்து சாஷ்டாங்கமாக அவர் வணங்கினாருங்க, கீழே விழுந்து வணங்கினார். இந்த விஷயம் நடந்துச்சு, அவ்வளோ எமோஷனல் அவரே காணப்பட்டார். তাদের এত উৎসাহ, অত্যন্ত শ্রদ্ধেয়, অত্যন্ত প্রিয় মাননীয় the CM designate श्री शुभेंदु अधिकारी महाशय, श्री नरेंद्र मोदी जी का
पश्चिम बंगाल की पावन धरती पर हार्दिक अभिनंदन और कोटि कोटि नमन। আজকের দিনটি তাৎপর্যপূর্ণ তো বটেই, যেহেতু আজ 25শে বৈশাখ। पश्चिम बंगाल की पावन धरती पर हार्दिक अभिनंदन एवं कोटि कोटि नमन। रविंद्रनाथ टैगोर का पुण्य जन्मदिन, इस अवसर पर माननीय प्रधानमंत्री जी पुष्पांजलि कर रहे हैं। आज के मंचे उपस्थित आছেন माननीय ध्वनि के साथ स्वागत कीजिए माननीय प्रधानमंत्री, परम आदरणीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी। আপনাদের as Chief Minister of the State of West Bengal, আমি শুভেন্দু অধিকারী ঈশ্বরের নামে শপথ করিতেছি যে বিধি দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি আমি অকৃত্রিম নিষ্ঠা ও আনুগত্য পোষণ করিব। আমি ভারতের সার্বভৌমত্ব ও অখণ্ডতা রক্ষা করিব। পশ্চিমবঙ্গ রাজ্যের মুখ্যমন্ত্রী রূপে আমার কর্তব্যসমূহ নিষ্ঠাপূর্বক এবং বিবেকসম্মতভাবে নির্বাহ করিব এবং ভয় বা পক্ষপাত, প্রীতি বা বিদ্বেষ রহিত হইয়া সকল শ্রেণীর জনগণের প্রতি সংবিধান ও বিধি অনুসারে ন্যায় আচরণ করিব। আমি শুভেন্দু অধিকারী ঈশ্বরের নামে শপথ করিতেছি যে পশ্চিমবঙ্গ রাজ্যের মুখ্যমন্ত্রী রূপে যে কোনো বিষয় যাহা আমার বিবেচনার জন্য আনিত হইবে বা আমি জ্ঞাত হইব, তাহা মুখ্যমন্ত্রী রূপে আমার কর্তব্য সমূহের যথাযথ নির্বাহের জন্য যেরূপ আবশ্যক হইতে পারে তদ্গতিকে আমি প্রত্যক্ষ বা পরোক্ষভাবে কোন ব্যক্তি বা ব্যক্তিগণের নিকট জ্ঞাপন করিব না বা প্রকাশ করিব না। மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். கடந்த சில நாட்களாக மட்டும்தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அரசியல் செய்தியில் உற்று நோக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதுலேயே பல இலசுகள் மனசு நொந்து போயிருப்பீங்க. என்னப்பா இதுதான் அரசியலா, நான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறோன்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். இதுதான் அரசியல். ஆனால் இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்க. போக உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக கையில் வந்துடும். நாளை பின்ன யாரு கண்டா, நீங்களும் கூட நாட்டாளர் சிஎம் கூட வரல, யாருக்கு தெரியும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.